இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மூலிகை சொல்கிறீங்க. ஆமாம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூலிகை தான் இதுதான் இலந்தை. இலந்த இலை. ஆமாம், இந்த இலந்த இலை தான் நமக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடியது இந்த இலந்த இலை. அந்த காலத்துலலாம் குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உணவாக இருந்தது. அதுலேயும் இந்த இலந்த வடை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய விரும்பி சாப்பிட்டாங்க. அதாவது கர்ப்பப்பையில் வரக்கூடிய அனைத்து வகையான அந்த கிருமி தொற்று அல்லது நீர்க்கட்டி இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறது, கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம முன்னோர்கள் பாட்டிமார்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மாதவிடாய் ஆன நாள்ல இருந்து 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை, அதில் இலந்த இலை, 4 மிளகு, ஒரு பல்லு பூண்டு வச்சு நல்லா மைய அரைப்பாங்க. அரைச்சி அதை தண்ணி அல்லது மோரில் வந்து காலையில் வெறும் வயிற்றுல கொடுப்பாங்க. அப்படியே அந்த 3 நாளும் தொடர்ந்து கொடுப்பாங்க. அது மாதிரி 3 மாதத்துக்கு தொடர்ந்து தருவாங்க. இந்த 3 மாசத்துக்கும் அந்த குழந்தை பேருக்காக முயற்சி பண்ற அந்த பெண் தொடர்ந்து அந்த 9 நாள் மருந்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான குற்றங்களையும் போக்கக்கூடியது இந்த இலந்த இலை. அதனாலதான் உடலில் உள்ள இழந்து போன சக்தியை மீட்டு நிச்சயமா அதனால வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கருத்தரிக்கும் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த இலந்த இலையில் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக குழந்தை பேர் பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகையை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப மக்களுக்கு தேவையான அற்புதமாக தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நல்லது.